வெல்கம் டு த தமிழ் டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ரவி அரசு இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஈட்டி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஈட்டி இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு அரிய வகையான வியாதி இருக்குது. அதோடய அவர் ஒரு தடகள வீரராக வளர்க்கப்படுறாரு. ஹீரோவுடைய அப்பாவுக்கு தன்னுடைய பையனை இந்திய அளவில் ஒரு பெரிய விளையாட்டு வீரனாகி பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசை. இதுக்கிடையில் ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இவங்க ரெண்டு பேர் லவ்வுக்கு நடுவில் ஒரு கள்ளநோட்டு கும்பல் பூந்து பிரச்சனை பண்ணிடுது. இந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து ஹீரோ ஜெயிச்சு வந்தாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த கதையே போதுமானது தான் ஒரு படத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கேற்ற ஒரு வலுவான திரைக்கதை அமைக்காமல் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் ஹீரோ ஒரு அத்லெட் அப்படிங்கிறது ஒரு எபிசோடாகவும், ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படிங்கிறது ஒரு எபிசோடாகவும், படத்தில் வில்ல ஒரு கள்ளநோட்டு கும்பல் அப்படிங்கிறது ஒரு எபிசோடாகவும் தனித்தனி எபிசோடாக எடுத்து வச்சுருக்காங்க. படத்தில் இது எல்லாத்தையுமே கலந்து சொல்லியிருந்தாங்கன்னா படம் பார்க்க சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். இருந்தாலும் இடைவேளை வரைக்கும் அப்படி இப்படி இழுத்து கொண்டு போய் ஒரு வழியாக இடைவேளை விட்டுட்டாங்க. இடைவேளைக்கு பிறகு இதை சுவாரஸ்யப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பழையபடி அதே மாதிரி எபிசோடாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. படத்தில் ஹீரோ ஒரு அத்லெட், அவன் எப்படி அதில் பெரிய ஒரு அத்லெட்டாக வந்தான் அப்படிங்கிறது கதையா, அல்லது ஹீரோ ஒரு ஹீரோயினை லவ் பண்ணுறான், ஹீரோயின் எப்படி கல்யாணம் பண்ணான் அப்படிங்கிறது கதையா, அல்லது ஹீரோவுக்கும் ஒரு கள்ளநோட்டு கும்பலுக்கும் பிரச்சனை வந்துச்சு அது கதையா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தாமல் இவங்க கதையை குழப்பி எடுத்ததுனால படம் ஒரு தெளிவில்லாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இந்த படத்தில் புது சீன்களையும் புது விஷயங்களையும் நிறைய யோசித்து வச்சுருக்காங்க. அதை கோர்வையாக சொல்லாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய தப்பாக இருக்குது. படத்தில் லென்த்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் ரீரெக்கார்டிங் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் ரீரெக்கார்டிங் இருந்ததானே தெரியல. அப்புறம் இந்த காமெடிங்கிற பேரில் கூத்தடிச்சு வச்சுருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஒரு சில குறைகள் இருந்தாலும் படம் ஒன்றும் அப்படி ஒன்றும் மோசமான படம் கிடையாது. ஓரளவுக்கு நல்ல படம் தான். படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்காமோ அப்படின்னு தோணும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.